இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களெல்லாம் கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. 1 யோவான் 3வது அதிகாரம் 2-3 வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட உடன்படிக்கை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் பெயர் தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம் என்று ரோமர் 6வது அதிகாரத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இணைக்கப்பட்டிருக்கிற நாம் கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறபடினாலே அவருக்கு ஒப்பாக மாறுவோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவன் என்ன செய்வானாம்? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறானாம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கிறிஸ்து நமக்குள்ளே உண்டாக்கின நம்பிக்கை என்பது இம்மைக்குரியவைகளுக்காக அல்ல. இம்மைக்குரியவைகளுக்கான காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். காகத்தை கவனித்து பாருங்கள், லேலி புஷ்பத்தை பாருங்கள். இவைகளை எல்லாம் பிழை போட்டுகிற உங்கள் பரமபிதா உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படித்தானே ஜெபிக்க சொல்லி தந்தார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கும் போது, அவரை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது பிதாவுக்கு பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். சகல அதிகாரம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. என்னையும் உங்களையும் பிள்ளைகளாக்கி இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்முடைய அப்பா. நமக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். நிச்சயம் தருவார். ஆமென். அவர் நமக்குள்ளே உண்டாக்கின நம்பிக்கை என்பது இம்மையோடு முடிந்து போவதற்கு எதுவான நம்பிக்கை அல்ல. மாறாக அது மகிமையின் நம்பிக்கை. அது மறுகரையிலே மன்னவரை நாம் காணப்போகிறோம், அவரோடு கூட நித்தியமாய் வாழப்போகிறோம். இந்த நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறார். இதற்காக தான் அந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இனி அவர் வெளிப்படும் போது அவரை பார்க்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை பார்க்க, அவரால் அவரை போல நாம் மாற்றப்பட போகிறோம். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறப் போகிறோம். இந்த நம்பிக்கை நமக்குள் இருக்குமானால் நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல. ஆமென். இந்த நம்பிக்கையுடையவன் பாவத்தை நோக்கி செல்ல மாட்டான். ஆமாம். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் பாவத்தின் பிடியில் இருப்பார்கள். ஆமாம், எனக்கு ஒரு வேலை, ஆமாம், எனக்கு ஒரு திருமணம், எனக்கு ஒரு புத்திர பாக்கியம், எனக்கு ஒரு ப்ரமோஷன், எனக்கு ஒரு வீடு, இவைகள் கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் இவைகளுக்காக மட்டும் கிறிஸ்துவை நம்புகிற கூட்டத்தார் உண்டு. இவர்கள் பரிசுத்தத்தை சிந்தையில கூட கொண்டு வர மாட்டார்கள். இம்மைக்கு எனக்கு ஒரு தேவை வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். எனக்கு பண தேவை வரும்போது ஆண்டவரிடத்துல தான் கேட்பேன். எனக்கோ என் பிள்ளைக்கோ என் குடும்பத்தில் யாரோ பலவீனப்பட்ட ஆண்டவரிடத்துல தான் சுகத்தை கேட்பேன். ஆனால் இவைகளெல்லாம் இம்மைக்கானவைகள். இம்மைக்காக கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் இம்மைக்காக மட்டும் கிறிஸ்துவை பின்பற்றுவது, இம்மைக்கான காரியங்களுக்காக மட்டும் கிறிஸ்துவை நம்புவது, அப்படிப்பட்ட நிலை என்பது பரிசுத்தத்தை குறித்த ஒரு உணர்வு நமக்குள்ளே கொடுக்காது. மாறாக நித்தியத்தில் அவரோடு கூட அவரை போல நாம் மாற்றப்பட போகிறோம். அவரை இருக்கிற வண்ணமாகவே பார்க்க போகிறோம். அவரோடு கூட வாழப் போகிறோம். அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். இதை தான் கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து தந்திருக்கிறார். இந்த நம்பிக்கையுடையவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா?
அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்தமுள்ளவனாய் மாற்றிக்கொள்வார்கள், காத்துக்கொள்வார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை பார்க்க போகிறோம். இந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நம்பிக்கை உடையவர்களாய், ஆமேன், அசுத்தத்துக்கு, பாவத்துக்கு விலகி இருப்போம், பரிசுத்தத்திலே வளருவோம். பரிசுத்தமாகுதலை, ஆமேன், தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே துவக்கின விசுவாசம், எங்களுக்குள்ளே உண்டு பண்ணின நம்பிக்கை என்பது இம்மைக்காக மட்டும் அல்ல, அது நித்தியத்துக்கான நம்பிக்கை. ஆண்டவரே அப்பா, இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருந்து ஆண்டவரே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, பரிசுத்தத்திலே வளர, பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களிலே காணப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.